செய்தி வெளியீடு எண் 325 நாள் 1/7/2026. தமிழ்நாடு மாணாக்கர் பொறியியல் சேர்க்கை 2026க்கான தரவரிசை பட்டியலினை மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பெ. விஸ்வநாதன் அவர்கள் வெளியிட்டார். இன்று 1/7/2026 சென்னை தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தில் தமிழ்நாடு மாணாக்கர் பொறியியல் சேர்க்கை 2026க்கான தரவரிசை பட்டியலினை மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பெ. விஸ்வநாதன் அவர்கள் வெளியிட்டார். பின்னர் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசியதாவது: தமிழ்நாடு மாணாக்கர் பொறியியல் சேர்க்கை 2026க்கான தரவரிசை பட்டியல் இன்று 1/7/2026 வெளியிடப்படுகிறது. தமிழ்நாடு பொறியியல் கலந்தாய்வுக்கு இந்த ஆண்டு விண்ணப்ப பதிவு செய்து பதிவு கட்டணம் செலுத்திய மாணாக்கர்கள் 2,45,235. இந்த ஆண்டு தரவரிசை எண் வழங்கப்பட்ட மாணவர்கள் 1,30,30,767. மாணவிகள் 1,05,245. மூன்றாம் பாலினத்தவர் 5. ஆக மொத்தம் 2,36,017. இந்த ஆண்டு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று அரசு ஒதுக்கீடான 7.5% இட ஒதுக்கீட்டின் கீழ் 50,494 மாணாக்கர்கள் விண்ணப்பித்து இருந்தார்கள். இதில் பள்ளிக்கல்வித்துறையால் வழங்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் 46,604 மாணாக்கர்களுக்கு தரவரிசை எண் வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு விளையாட்டு பிரிவின் கீழ் 7,981 மாணாக்கர்கள் விண்ணப்பித்து இருந்தார்கள். அவர்களின் விளையாட்டு சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டு 3,210 மாணாக்கர்களுக்கு தரவரிசை எண் வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் இராணுவத்தினர் வாரிசுதாரர் பிரிவின் கீழ் 1,176 மாணாக்கர்களுக்கும், மாற்றுத்திறனாளிகள் பிரிவின் கீழ் 500 மாணாக்கர்களுக்கும் தரவரிசை எண் வழங்கப்பட்டுள்ளது. 200க்கு 200 கட் ஆஃப் மதிப்பெண் எடுத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை 53. அதில் தமிழ்நாடு அரசு தேர்வு வாரியத்தின் கீழ் படித்த மாணாக்கர்கள் 39 மற்றும் மற்ற தேர்வு வாரியத்தின் கீழ் படித்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை 14. மாணாக்கர்கள் தங்கள் தரவரிசை எண்ணை www.tneaonline.org என்ற இணையதளம் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். மாணாக்கர்கள் விண்ணப்பித்திருந்து தரவரிசை பட்டியலில் தங்களது பெயர் விடுபட்டு இருந்தாலோ அல்லது வேறு குறைகள் இருந்தாலோ இன்று முதல் 6 நாட்களுக்குள், அதாவது 6/7/2026க்குள் தங்கள் அருகாமையில் உள்ள தமிழ்நாடு பொறியியல் மாணாக்கர் சேர்க்கை மையத்தினை அணுகி தங்கள் குறைகளை பதிவு செய்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று அரசு ஒதுக்கீடான 7.5%த்திற்கு கோராமல் விடுபட்ட மாணாக்கர்களும் தங்களுக்கு அருகாமையில் உள்ள தமிழ்நாடு பொறியியல் மாணாக்கர் சேர்க்கை சேவை மையத்திற்கு சென்று 6/7/2026க்குள் தங்களது பெயரை இணைத்துக் கொள்ளலாம். மாணாக்கர்களின் சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தில் செயல்பட்டு வரும் அழைப்பு மையத்தின் 1800-425-0110 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். இதுவரையில் அழைப்பு மையத்தின் வாயிலாக 32,843 மாணாக்கர்கள், மின்னஞ்சல் வாயிலாக 10,125 மாணாக்கர்கள் மற்றும் நேரடியாக 1,497 மாணாக்கருக்கும் சந்தேகங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பேசினார். இந்நிகழ்வின் போது உயர்கல்வித்துறை அரசு செயலாளர் திரு வி. அருண்ராய், இ.ஆ.ப. தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் இயக்குனர் திரு பொ. ரத்தினசாமி, இ.ஆ.ப. செயலாளர் தமிழ்நாடு மாணாக்கர் பொறியியல் சேர்க்கை முனைவர் திரு புருஷோத்தமன் மற்றும் பேராசிரியர்கள் உடனிருந்தனர்.